ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। विदर्शि दिक्सुरने दिक्पति कमनीयं दशमुखमौलिं बलिं रमणीयं, दशमुखमौलि बलिं रमणीयं। केशवतीर्था राम शरीरा, केशवतीर्था राम शरीरा। जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன்ல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஒரு நாளும் காலை பொழுது நாம ஜபத்தோடு தொடங்குது. ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமானது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். ஸ்ரீராமச்சந்திர விஜயோத்சவா, தசரா. இன்னைக்கு வந்து ரொம்ப கிரேட் ஃபெஸ்டிவல், ரொம்ப சிறந்த பண்டிகை. ஸ்ரீராமச்சந்திர விஜயோத்சவம், தசரா பண்டிகை. சரி, இந்த பண்டிகை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? ராமச்சந்திர விஜயோத்சவத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? இது நடைமுறையில் எப்படி கடைபிடிக்க போறோம்? விஜயம்னா வெற்றி, உற்சவம்னா திருவிழா, தசமி அப்படின்னா 10வது நாள். தசமின்னு சொன்னா 10வது நாள். விஜயம் என்றால் வெற்றி, உற்சவம் என்றால் திருவிழா, பண்டிகை, கொண்டாடுவது. ஸ்ரீ ராமச்சந்திர விஜயோத்சவா. பகவான் ஸ்ரீராமர் ராட்சசனான அசுரனை, அதாவது ராவணன், கொடூரமான ராட்சசன் ராவணனை வதம் செய்து வெற்றி அடைந்த தினம். அதான் ஸ்ரீராமச்சந்திர விஜயோத்சவா. ராமாயணம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிக அழகான பாடங்களை கற்றுக் கொடுக்குது. பகவானே மனித ரூபத்தில் வந்து எக்காரத்து கொண்டும் மனிதன் தர்மத்துக்கு புறம்பாக நடந்து கொள்ளக்கூடாது, தர்மத்தையே பின்பற்ற வேண்டும், தர்மத்தையே உரிதாக பற்றிக் கொள்ள வேண்டும், தர்மத்திலிருந்து விலகக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறதுக்காக பகவானே மனித ரூபத்தில் வந்தார். யதா யதாகி தர்மஸ்ய க்லானி பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். எப்பொழுதெல்லாம் மக்கள் வந்து தர்மத்திலிருந்து விலகிறாங்களோ அப்ப மீண்டும் தர்மத்தை புனர்ஸ்தாபனம் செய்வதற்காக, மீண்டும் தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறார். சுஜாமியகம் அப்படின்னா அவர் உள்ளவாறு தோன்றுகிறார். சுஜாமியகம்னா he appeared as it is. பகவான் உள்ளவாறே தோன்றுகிறார். அவர் மனித ரூபத்தில் வரும்போது முட்டாள்கள், அறிவியலிகள், ஆன்மீக அறிவில்லாதவங்க, அறியாமல் இருக்கிறவங்க தான் அவரை சாதாரண மனிதராக நினைப்பதாக பகவத்கீதையில் பகவான் உறுதி செய்கிறார். அபஜானந்தி மாமூடா மானசிம் தனுமாஸ்திரம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வர். நான் மனித உருவில் தோன்றும் போது முட்டாள்களும் அறிவியலிகளும் என்னை ஒரு சாதாரண மனிதராக நினைக்கின்றார்கள். அப்போ பகவான் மனித உருவில் வருவது
தர்மத்தை காக்க வேண்டும் என்று நம் எல்லோருக்கும் வலியுறுத்துவதற்காகவே அவர் மனித உருவில் வரார். தர்மோ ரக்ஷிதோ ரக்ஷிதாக, நான் தர்மத்தை காத்தால் தர்மம் என்னை காக்கும். நாம தர்மத்தை ஃபாலோ பண்ணா தர்மம் நம்மை காக்கும். அதனால எக்கார்த்து கொண்டும் தர்மத்தில் நாம் விலகிவிடக் கூடாது என்பதை அறிவுறுத்துவதற்காகவே வேத சாஸ்திரங்கள், பகவானுடைய அவதாரங்கள், ஆச்சாரியர்கள் இவங்கெல்லாம் தோன்றுவதே நம்ம எப்போதும் நல்வழிப்படுத்துவதற்காகவே, தர்மத்தை பின்பற்றுவதற்காகவே தான். ஒருத்தர் தர்மத்தையே பின்பற்றவில்லை என்றால் அவர் விலங்குக்கு ஒப்பானவராக கருதப்படுகிறார். தர்மே நகீனா பசுபை சமானா, நான் எந்த தர்மத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னா அவன் விலங்குக்கு ஒப்பானவன். அப்ப தர்மம்னு சொன்னா நிறைய தர்மம் இருக்கு. தாரையதே இது தர்மக, தாங்கி பிடித்திருப்பதே தர்மம். பிரம்மச்சாரிகளுக்கான தர்மம் மாணவர் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை குடும்பஸ்தருக்கான தர்மம், வனரப்பிரஸ்தம் இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்ற வாழ்க்கை, அதுக்கப்புறம் சந்நியாச தர்மம், பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்திர தர்மம், இந்த மாதிரி பல்வேறு தர்மங்கள் இருக்கு. இந்த தர்மங்கள்லாம் எதை நோக்கி நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் பகவான் விஷ்ணுவை சரணாகதி செய்வதற்காகத்தான். இந்த தர்மங்கள் தோற்றுவித்ததே பகவான் இருந்துதான். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் எங்கிருந்து தோன்றியது? பகவான் இருந்து தோன்றியது. அதனால தர்மத்தின் கோட்பாடுகளை புரிந்து கொள்வது மிக கடினமானது. தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குகாயாம். தர்மத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கு இல்லையா ரொம்ப கஷ்டம். சரி, எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். தர்மத்தின் கொள்கைகளை, கோட்பாடுகளை புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அதை பின்பற்றி ஆக வேண்டும். சரி, எப்படி அதை செய்யறது? தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குகாயாம் மகாஜனோ ஏன கதசபந்தா. மகாஜனங்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்ற வேண்டும். நம்ம பாரத தேசத்துல எண்ணற்ற மகாஜனங்கள் தோன்றியிருக்காங்க. அதுல 12 பேர் மிக முக்கியமானவங்க, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர்கள். பகவானிடமும் நேரடியாக தர்மத்தை கற்றுக்கொண்டவர்கள், பகவானால் அங்கீகரிக்கப்பட்டவங்க. இது போன்ற 12 மகாஜனங்களை அடிச்சுவட்டை நாம் பின்பற்றணும். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாத, பீஷ்மோ, ஜனகா, வையாசகி, பலிம், யமராஜ். இந்த 12 பேர் பகவானால அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான மகாஜனங்கள். அதனால இந்த தர்மம்னு சொன்னாலே இந்த தர்மங்கள்லாம் எதை நோக்கி செல்ல வேண்டும் பாகவதம் சொல்லுது? பகவான் மேல் பக்தி ஏற்பட வேண்டும். அதப்பும்பீர் துஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகச சானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். பாகவதம் ரொம்ப அழகா சொல்லுது. பாகவதம் என்ன ரொம்ப அழகா சொல்லுதுன்னா, அதப்பும்பீர் துஜஸ்ரேஷ்ட, ஓ இருபிறப்பு எய்திய, துஜானா இருபிறப்பு எய்தியவர். முதல் பிறப்பு ஒரு தாய் தந்தை மூலமா நமக்கு இந்த உடம்பு கிடைக்குது. ஒரு தாய் தந்தை அவங்க மூலமா நமக்கு இந்த உடம்பு கிடைக்குது, அது முதல் பிறப்பு. இரண்டாம் பிறப்பு ஆன்மீக குருவை அணுகி குருவிடமிருந்து தீட்சை பெற்றுக் கொண்டு அவரது வழிகாட்டில் பக்தி செய்வது இரண்டாம் பிறப்பு. இரண்டாம் பிறப்பு என்னது? திஜா, செகண்ட் பர்த். ஆன்மீக குருட்ட போய் மந்திரோபதேசம் பெற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது திஜா. அதப்பும்பி துஜஸ்ரேஷ்டா. வர்ண ஆசிரம விவாகச, இந்த வர்ண ஆசிரம கொள்கை இது இப்ப கலியுகத்தில் தவறாக சித்தரிக்கப்படுகிறது, தவறாக சிந்திக்கப்படுகிறது, தவறாக நடைபெறுகிறது. ஆனா சாஸ்திரம் சொல்ற வர்ணாசிரமம்
ஒருத்தருடைய குணத்துக்கு தகுந்தாற் போலையும் தொழிலுக்கு தகுந்தாற் போலையும் பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய டாபிக், அப்புறம் பேசலாம். சரி, வர்ண ஆசிரம விபாகாசம். இந்த வர்ண ஆசிரமம், ஓரொரு வர்ணம் ஓரொரு ஆசிரமம், அதற்கான தர்மம் பகவான் விஷ்ணுவை நோக்கி செல்லும். வர்ண ஆசிரம விபாகாசம் சானுஷிதஸ்ய தர்மஸ்ய. ஒருத்தர் எந்த தர்மத்தை பின்பற்றினாலும், ஒருத்தர் சொல்றாரு நான் மாணவர் வாழ்க்கையில் இருக்கேன், பிரம்மச்சாரி, சரி சந்தோஷம். இன்னொருத்தர் சொல்றாரு நான் குடும்பஸ்தன், இல்லற வாழ்க்கையை பின்பற்றேன், இல்லற தர்மத்தில் இருக்கேன், சரி ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பிராமணன், பிராமண தர்மத்தை பின்பற்றுகிறேன், ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு வியாபாரி, தர்மப்படி வியாபாரம் செய்யறேன். இப்படி எல்லாம் பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ சூதரனோ, பிரம்மச்சாரியோ குடும்பஸ்தனோ அல்லது இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றவனோ சன்னியாசியோ, யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தர்மமானது விஷ்ணுவை நோக்கி, விஷ்ணுவை அடைவதற்காக செய்யப்படும். வர்ணாசிரம விபாகச சானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். பகவானை திருப்தி செய்வதற்காக, பகவானை அடைவதற்காக. அதான் பாகவதம் சொல்லுது, சவை பும்சா பரோ தர்மம் ஏதோ பக்தி ரதோக்ஷஜி. மிக உயர்ந்த தர்மம் பக்தி தான். கிருஷ்ணருக்கு பக்தி செய்வதுதான் தர்மங்களிலே மிக உயர்ந்த தர்மம். நாம் செய்யக்கூடிய அனைத்து தர்மமும், நாம் செய்யக்கூடிய அனைத்து தர்மமும் அங்குதான் போய் முடியணும். அதை நோக்கித்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா அது வெறும் காலவரியம் என்று பாகவதம் சொல்லுது. தர்மசம்சிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாசியா நோத்பாதைய எதிரதிம் ஸ்ரமையை வகி கேவலம். ஒருத்தர் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருக்கார் வச்சுக்கோமே. ஒருத்தர் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருக்கார். ஆனா அவர் விஷ்ணுவை நோக்கி தன் தர்மத்தை செய்யவில்லை, விஷ்ணுவுடைய திருப்திக்காக தன் தர்மத்தை செய்யவில்லை. ஒருத்தர் சன்னியாச விரதம் இருக்கார் அல்லது மாணவர் பிரம்மச்சரிய விரதம் இருக்கார். ஆனா அவருடைய தபத்தையும் விரதத்தையும் விஷ்ணுவை நோக்கி திருப்பவில்லை, விஷ்ணுவுக்காக செயல்படவில்லை என்றால் அது வெறும் காலவிரயமாய். தர்ம சுனிஷ்டிதா வம்ச விஸ்வக்ஷேன கதாசியா நோத்பாதயத் எதிரதிம் ஸ்ரமையை வகி கேவலம். சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ வெறுமனே தர்மத்தை மட்டும் பின்பற்றுவது முக்கியம் அல்ல. நான் என்னுடைய பிராமண தர்மத்தை ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. காலையில் எந்திரிச்சிருவேன், பூஜைகள்லாம் செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா கிருஷ்ணரை மட்டும் விட்டுட்டேன். இல்ல 10ஓட 11 கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு இருக்கேன். நோ நோ, பகவான் கிருஷ்ணர் 10ஓட 11 அல்ல. அவர் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். இதை நினைவுபடுத்துவதற்காகவே அவர் யுகந்தோறும் அவதரிக்கிறார். அவரிடம் பக்தி செய்ய வேண்டும், அவரை சரணாகதி அடைய வேண்டும், களங்கமில்லாத பக்தி செய்ய வேண்டும். அதுதான் வேர்ந்த தர்மம். சரோபம் சவைபம்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜி அகைதுகி அப்பிரதிகதா. அந்த பக்தியில பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தியில எந்த உள்நோக்கம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்தி தான் ராமாயணம் கற்றுக் கொடுக்குது. ராமாயணத்தில் பாத்தீங்கன்னா எண்ணற்ற பக்தர்கள், லக்ஷ்மணன், பரதன், சீதாதேவி, ஹனுமான், விபீஷணன், குகன், எண்ணற்ற பக்தர்கள். இவங்க எல்லாருமே அவங்க பக்தி, அவங்க பகவான் ஸ்ரீராமர் இடத்துல வச்சிருந்த அன்பு, அந்த பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தியில எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ராமர் தான் காட்டுக்கு போகணும்னு கைகை வருவாங்க. லக்ஷ்மணன் கூட போகணும் இருந்ததா? இல்ல. சீதாதேவி கட்டாயம் கூட போகணுமா? இல்ல. அப்ப அந்த பக்தி எப்படி இருக்கு? பிரபு இல்லாம என்னால இருக்க முடியாது. பிரபுபாதர் என்ன சொல்றாரு? பிரபுபாதர் தனது புத்தகங்கள் எழுதும்போது ஒரு தூய பக்தர் அவருடைய உணர்வு, சிந்தனை, அவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா,
நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ அது மாதிரி பகவான் இல்லாம பக்தனால வாழ முடியாது. சுத்த பக்தரால் லக்ஷ்மணன் சீதாதேவி அப்படிதான். ஹனுமானுடைய பக்தியிலும் எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. ஹனுமானுடைய பக்தியில எந்த உள்நோக்கம் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அப்போ ஒட்டுமொத்த ராமாயணம் முழுவதும் நம்ம கற்றுத் தருவது சுத்த பக்தி தான். ராமாயணம் ராமனின் பாதையில் சீதாயாம் சரிதம் மகத். சீதை இல்லைன்னா ராமாயணமே இல்லை. சீதை மட்டும் இல்லைன்னு சொன்னா ராமாயணமே இல்லை. அதனாலதான் நம்ம உச்சரிக்கும் போது, வழிபடும் போது, பிரார்த்தனை செய்யும் போது சீதாராமன், ஜானகி ராமன் அப்படிதான் சொல்றோம். ராமன் சீதைன்னு சொல்லல, ராமன் ஜானகின்னு சொல்லல, சீதாராம் ஜானகிராம் இல்லையா? அப்படிதான் பிரார்த்தனை பண்றோம். அப்ப தாயார் தான் பிரதானம், ஸ்ரீமதி ராதாராணி தான் பிரதானம். ராதா கிருஷ்ணர் அப்படிதான் சொல்றோம், கிருஷ்ணர் ராதைன்னு சொல்லல. எப்படி பகவான் கிருஷ்ணர் எல்லா அவதாரத்துக்கும் மூலமா இருக்கிறாரோ அதுபோல ஸ்ரீமதி ராதாராணி எல்லா அவதாரத்துக்கும் மூலமா இருக்காங்க, காரணமா இருக்காங்க. சரி, அப்போ ராம ராவண யுத்தம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான யுத்தம், தெய்வீகமான குணத்துக்கும் ராட்சச குணத்துக்குமான யுத்தம். தெய்வீகமான குணம், ராட்சச குணம். சரி, அப்ப என்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாரு? பகவான் தான் எல்லோரு இதயத்திலேயும் பரமாத்மா இருக்காரு, பகவான் கிருஷ்ணர் எல்லோரு இதயத்திலேயும் பரமாத்மா இருக்காரு. அப்ப ராவணன் இதயத்திலேயே பரமாத்மா இருப்பார் இல்லையா? ராவனுடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்காரு. அப்படி இருக்கும்போது சீதையை ராவணன் தூக்கி செல்வதற்கு எப்படி பகவான் அனுமதி கொடுத்தாரு? எப்படி தூக்க முடியும்? எல்லோரு இதயத்திலும் பகவான் பரமாத்மா வீட்டிருக்கும் போது ராவணனை தடுத்திருக்கலாமே. அடே ராவணா, நீ செய்வது தவறு, இது செய்யக்கூடாது, இது தர்மம் அல்ல, இது அதர்மம் அப்படின்னு தடுத்திருக்கலாமே. ஏன் அதை செய்யவில்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சரிங்க, கடவுள் இருக்கிறாரு, ஒத்துக்கிறோம், உங்க ராமரே கடவுள் வச்சுக்கிறோம், சரி பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது அவர் நினைத்தால், பகவான் நினைச்சிருந்தா அதர்மமே செய்யாம செஞ்சிடலாமே, அதர்மமே இல்லாம பண்ணிடலாமே, பாவகாரிகளே இல்லாம செஞ்சிடலாமே. அப்ப ஏன் இது செய்தார்? எப்படி ராவணன் சீதையை கடத்தி செல்ல முடிஞ்சது? ஏன் ராமர் அனுமதி கொடுக்கிறார்? அவர் இதயத்திலே பரமாத்மா வீற்றிருக்கிறார். நான் சொல்ல ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப அழகான கேள்வி. இப்ப நான் சொன்னேன், சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, ஆச்சாரியமார்கள் பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நம் எல்லோரு இதயத்திலும் கிருஷ்ணர் பகவான் பரமாத்மா இருக்கார். ஆனா எந்த ஜீவனுடைய சுதந்திரத்திலே பகவான் தலையிடுவதில்லை. இப்போ நமக்கு பகவத்கீதை கொடுத்திருக்கார், ஆனா கிருஷ்ணர் கட்டாயப்படுத்துறாரா எல்லாரும் பகவத்கீதை படிச்சே ஆகணும்? பகவத்கீதை முழுவதும் அர்ஜுனன் சொல்லிட்டு 18ஆம் அத்தியாயம் முடியும் போது பகவான் அர்ஜுனன் சொல்றாரு, அர்ஜுனா, நான் பேசினதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சுதா? திரும்பி ஒருக்கா சொல்லணுமா? இனி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், உன் இஷ்டம் போல நீ செய். யதா இச்சசி ததா குரு, யதா இச்சசி ததா குரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீ உன் விருப்பம் போல செய்யலாம். அர்ஜுனன் புத்திசாலி மாணவன், பகவத்கீதை கேட்ட உடனே கரிச்சே வச்சனம் தவ, கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்போ பகவான் கிருஷ்ணர் எந்த ஜீவனுடைய சுதந்திரத்திலே தலையிடுறதில்லை.
அதே சமயம் அவர் யுகந்தோறும் அவதரிக்கிறார், சாஸ்திரம் கொடுக்கிறார், தர்மஸ்த ஸ்தாபனம் பண்றார், ஆச்சாரியர் அமைச்சு வைக்கிறார், பல்வேறு லீலைகளும் செய்கிறார். இது எதுக்காக? அறியாமையில் கட்டுண்ட வாழ்க்கையில 3 குணத்தினால கட்டுப்பட்டு இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாவை விடுவிக்கிறதுக்காக பகவான் இதை செய்யறார். ஒரு பக்கம் பகவானும் சாஸ்திரமும் ஆச்சாரியனும் உண்டு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நம்முடைய விருப்பப்படி செயல்படும். இப்போ சாய்ஸ் நமக்கு, நாம் தேர்வு செய்ய வேண்டும். நாம் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நாம் தேர்வு செய்ய வேண்டும். இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா? ஆச்சாரியர் இருக்காரு, குருமார்கள் இருக்காங்க, சாஸ்திரம் இருக்கு, இதை நான் பின்பற்றுவதா இல்ல இந்த பக்கம் போய் என் மனம் போன போக்குல நான் வாழ்றதா? 2 பாதை இருக்கு. ரைட்? அப்போ படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே தெய்வீகமான குணம் இருக்கு, அசுர குணம் இருக்கு, தர்மம் இருக்கு, அதர்மம் இருக்கு. இது எதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற சுவாதந்திரமும் நமக்கு இருக்கு. அதே சமயம் பகவான் இதெல்லாம் பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்க. யுகந்தோறும் வரும்போது பக்திய வலுவா ஸ்தாபனம் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ இந்த ராவண யுத்தம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான யுத்தம், தெய்வீகமான குணத்துக்கும் அசுர குணத்துக்குமான யுத்தம். ராமர் அமைதி, பொறுமை, எளிமை, பணிவு, சகிப்புத்தன்மை, அனைத்து தெய்வீகமான குணத்தின் பிறப்பிடம், உறைவிடம். பகவான் ஸ்ரீராமர் அமைதி, பணிவு, எளிமை, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, அன்பு, இதுக்கெல்லாம் எல்லா தெய்வீகமான குணத்தின் உறைவிடம். ராவணன் காமம், கட்டுக்கடங்காத பேராசை, பொறாமை, கோபம், தற்பெருமை, வீண்கர்வம், ஆணவம், அகந்தை, அறியாமை, பொறாமை, கோபம், இந்த குணத்துக்கான உதாரணம். இந்த குணம் இருந்தா நாமளும் சந்தோஷமா இருக்க முடியாது, வாழும்போது நிம்மதியா இருக்க முடியாது, நம்ம சார்ந்தவளும் நிம்மதியா இருக்க முடியாது. இந்த குணங்கள் தான் நம்மை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் நம் துன்பத்துக்கு மேலும் மேலும் காரணம். நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு இந்த குணங்கள், இந்த மனமே காரணமா இருக்கு. அதனால இதனை எதிர்த்து ஒரு பெரும் யுத்தம், எந்த குணம்? அசுர குணத்தை எடுத்து பெரும் யுத்தம். அப்போ ராவண யுத்தம் இதுவரைக்கும் இந்த பூமியிலே நடக்காத மாபெரும் யுத்தம், இந்த பூமியிலே நடைபெறாத மாபெரும் யுத்தம். ராவணன் தசகிரீவன், 10 தலை 20 கரங்கள். ராமரும் தன் பானத்தை செலுத்தினே இருக்க. கோதண்ட ராமன், ராமரின் பானம் அதன் இலக்கு தவறினதே இல்லை. ஆனா கடுமையான யுத்தம் நடக்குது ராமனுக்கும் ராவணனுக்கும். ராமர் ஒரு அஸ்திரம் போடுவார், ஒரு கை முறியும், இன்னொரு கை வளரும். திரும்பி ஒரு அஸ்திரம் விடுவார், ஒரு கை முறியும், இன்னொரு கை வளரும். ஒரு அஸ்திரத்தில் ஒரு தலையை துண்டிப்பார், ஒரு தலை முறியும், இன்னொரு தலை வரும். ராமர் துண்டிக்க துண்டிக்க தசரதன் தலை சரி ராவணனுக்கு தலை வந்துட்டே இருக்கு. ராமரும் விடாமல் தன் பானங்களை தொடுத்துட்டே இருக்க. கோதண்டம் எடுத்து அது அம்பு பொருத்தி தன் பானங்களை விட்டுட்டே இருக்க. ராமர் தன் கோதண்டத்தில் வைக்கும் போது ஒரு பானம் தான் இருக்கும். அந்த அம்பை இழுத்து அது புறப்பட்டு செல்லும் போது 4, 8, 16 ஆயிரக்கணக்கான அம்புகள், அந்த அம்புகள் துளைத்தாலும் ராவணன் தலை முளைத்துக் கொண்டே. ஒரு தலை துண்டிச்சா இன்னொரு தலை வருது, ஒரு தலை துண்டிச்சா இன்னொரு தலை வருது. அவன் தலையை துண்டிக்க துண்டிக்க தலை வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ராமர் விபீஷனை பார்த்து கேட்கிறார், விபீஷனா
இவன் என்ன ஒரு விசித்திரமான பிறப்பா, நான் பல முறை இவன் தலையை துண்டிக்கிறேன், தலை வந்து கொண்டே இருக்கிறது, கரங்களை துண்டிக்கிறேன், கரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்வது? விபீஷணன் சொல்றார், பிரபு அவன் அப்படி கொள்ள முடியாது, அவன் இதயத்தை நோக்கி அம்பு செலுத்துங்கள். அவன் இதயத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அமிலம் இருக்கு, ஆசிட், அதை வற்ற செய்ய வேண்டும். அவன் இதயத்தை சுக்குநூறாக்க வேண்டும். உங்களுடைய அந்த அற்புதமான பானம், உங்களுடைய ராம பானம், அந்த அற்புதமான பானத்தினால ராவணன் இதயத்தை சுக்குநூறாக்கி விடுங்கள். தாமதிக்க வேண்டாம். உடனே ராமர் தனது பானத்தை எடுத்து அம்பில் பொருத்தி அவன் இதயத்தை நோக்கி தைத்தார். ராமரின் பானம் ராவணனின் இதயத்தை தைத்தது. இதயத்தில் தைத்து அவன் இதயத்தை சுக்குநூறாக்கி 10 தலையும், கரங்கள் அல்ல 10 தலையில் 20 கண்கள் பிளந்தன. வாயிலிருந்து ரத்தம் வெளிப்பட்டது. ஒரு பெரிய பர்வதம் மலை சரிந்து விழுவது போல ராவணன் சரிந்து கீழே விழுந்தான். அப்பொழுது ஆகாசத்திலிருந்து தேவர்கள், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் பகவான் ஸ்ரீராமர் மேல பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீராமச்சந்திர பிரபு கி ஜெய், ஸ்ரீராமச்சந்திர பிரபு கி ஜெய், ஸ்ரீராமச்சந்திர பிரபு கி ஜெய். தேவர்கள் அவர் புகழ் பாட, கந்தர்வர்கள் அவர் புகழ் பாட, அப்சரசுகள் நடனமாட, அற்புதமான இந்த ராட்சசன் ராவணன் வதம் செய்யப்பட்டார். சரி, இப்போ ராமர் ராவணனை வதம் செய்து விட்டார். அதனால ராவணன் மடிந்தான். இது நடந்தது திரேதா யுகத்தில். ஆனா கலியுகத்தில் பாத்தீங்கன்னா ராவணன் நம் இதயத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ராவணன் வேற யாரும் இல்ல, நாம தான். சில நேரம் ராமரை போல தெய்வீகமான குணம், சில நேரம் அசுர குணம். இது மாறி மாறி பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. சில நேரம் நல்லா தான் இருப்போம், அமைதியா இருப்போம், பணிவா. சில நேரம் பார்த்தா கோபம், அகங்காரம், அகந்தை, ஆணவம், பேராசை, பொறாமை, கர்வம், தற்பெருமை. இது ராவணன். இப்போ ராவணன் நம் இதயத்தில் உட்கார்ந்துட்டு நம்மளை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இதயத்திற்கும் ராவணனை யார் வதம் செய்வது? இல்லையா? அன்னைக்கு திரேதாயுகத்துல ராமன் நேரடியாக ராவணனை வதம் செய்தார். இப்பொழுது ராவணன் கலியுகத்துல என் இதயத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். நாம் ஒவ்வொருத்தரும் ராவணன் தான். யார் பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், காமம், கோபம், பேராசை, பொறாமை, இந்த குணங்களால ஆட்டி வைக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாம் ராவணன் தான். சரி, இப்ப இந்த ராவணன் யார் வதம் செய்வது? இப்போ கலியுகத்துல ராவணனை கொல்லணும்னு சொன்னா நம்ம எல்லாரையும் கொல்லணும். கலியுகத்துல ராமர் ராவணனை கொல்ல வேண்டுமானால் நம்ம எல்லோரையும் கொல்லணும். அதனால அந்த ஸ்ரீராமன் யார் ராமச்சந்திரனாக அவதாரம் செய்தாரோ திரேதாயுகத்துல, யார் துவாபர யுகத்துல கிருஷ்ணச்சந்திரன் அவதாரம் செய்தாரோ, அவர் கலியுகத்துல கௌரச்சந்திரன் சைத்தன்ய மகாபிரபு. அவர் ஒரு ஆயுதம் கொண்டு வந்தார். அந்த ஆயுதம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான் ராமபானம். கலியுகத்துல ராமபானம் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம். பகவான் ஸ்ரீராமர் அவர் நாமத்தில் இருக்க. அப்போ இதயத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற ராவணன், நம் இதயத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற ராவணனை ராமர் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் மூலமாக சென்று இதயத்தில் இருக்கும் இந்த அசுர குணம், காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், கர்வம், இதெல்லாம் கொன்று விடுகிறார். அப்படி ஹரிநாமத்தை இடையராது சிரத்தையோடு நாம் ஜபிக்கும் போது நம் இதயத்தில் இருக்கிற இந்த ராட்சச குணங்கள் போய் நாம் தெய்வீகமான குணமடையும். ஹனுமானை போல, லக்ஷ்மணனை போல, சீதாதேவி போல, விபீஷணன் போல ராமரிடத்துல தெய்வீகமான அன்பு. அதனால இன்று விஜயதசமி அன்னைக்கு பிரார்த்தனை செய்யணும். பிரபு ஸ்ரீராமருடைய தாமரை திருப்பாதத்துல, ஓ பிரபு, என் இதயத்துல போய் மகாமந்திர ரூபத்துல என் இதயத்தில் ஒழிந்திருக்கும்
ராவண குணங்களை போக்கிவிடுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.